வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை திட்டு சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ இந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்து இப்போ சிவி லிஸ்ட்டும் வந்துருச்சு. இந்த சிவி லிஸ்ட்டில் நம்ம சிவி போகும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும், இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சிவிக்குரிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃபார்மெட் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ மேத்தமெட்டிக்ஸில் படித்தவங்க ஒரு ஃபார்மெட் இருக்குது, அந்த இதில் தான் நம்ம சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிவி ஆர்டர் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர் ஃபார்மை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் சிவி சர்டிஃபிகேட் என்னென்ன கொண்டு போகணுன்ற லிஸ்ட் இருக்குது, அதை படிப்படியாக சொல்கிறேன். இது எல்லாமே நம்ம 3 காப்பி வந்து எடுத்துக்கணும். 3 ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1:1.25 லிஸ்ட் இதில் தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்ன லிஸ்ட்லாம் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் 10th சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் 10th சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கொண்டு போகணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம கொண்டு போகிறது எல்லாமே நம்ம அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அப்ளை பண்ணும்போது இருக்கிற சர்டிஃபிகேட் தான் மேக்ஸிமம் நிறையா இருக்குது. அதைத்தான் நம்ம கொண்டு போகணும். அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதை தான் கொண்டு போகணும். அதை மெயின் கான்செப்ட் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 10th சர்டிஃபிகேட், செகண்டு 12th சர்டிஃபிகேட், தேர்டு யூஜி டிகிரி. யூஜி டிகிரியில் நம்ம என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து மார்க் ஷீட். எல்லா செமஸ்டருக்கும் தனித்தனியாக செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த செமஸ்டர் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்தது, அதுக்கடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு. இது எல்லாமே சேர்த்து தான் கொண்டு போகணும். ப்ரொஃபஷனல், ஒவ்வொரு செமஸ்டர் மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் பிஎட்டுக்கும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, ஒவ்வொரு செமஸ்டருக்குரிய சர்டிஃபிகேட்டு, கன்சாலிடேட்டட் டிகிரி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ 3, 4க்கு, தேர்டு 4த்துக்கு மட்டுமே நம்மளுக்கு 4 டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். நல்லா மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 5th என்ன அப்படின்னா டெட்டு பேப்பர் 2ல் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட். நீங்கள் டெட்டு பேப்பர் 2ல் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி கூட பாஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எந்த இயரில் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் கொடுத்தோமோ அந்த இயரோட சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் திரும்பவும் சொல்கிறேன், 3 செட்டு எடுத்து வச்சுக்கணும் எல்லா சர்டிஃபிகேட்டையும். அதுக்கடுத்து 6th ஒரு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூட் ஃபார் த ஈக்குவலன்ஸ் வெதர் அப்ளிகேட் அப்படின்னா, இந்த டிகிரிக்கு நீங்கள் வேறு எதனாச்சும் டிகிரி வச்சு ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்து அதை வந்து அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இல்லாட்டி வேணாம், இந்த சர்டிஃபிகேட் 4, 5 மட்டும் போதும். 4, 5 இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வேறு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, இந்த இதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் தான் கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ 7th என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். நீங்கள் எஸ்எஸ்எல்சிலேருந்து ஹையர் செகண்டரி, டிகிரி ஆர் டிப்ளமோ, அதுக்கடுத்து யூஜி, பிஎட், இந்த இது எல்லாமே அந்த டிகிரியில் ஃபுல்லாகவே நம்ம பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. அதை வந்து அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, அதை தான் மெயினாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன மாடல் கொடுத்தீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதை முதல் கான்செப்டில் மைண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யூசுவலின் ஃபாதர்ஸ் நேம். இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக ஃபாதர்ஸ் நேம் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும். அதை தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதும் கொடுத்துருப்போம், அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 9th ஒன் என்ன அப்படின்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. கரெக்டான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ஒரிஜினல் காப்பி அண்டு 3 ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்ப்போம். 10th சர்டிஃபிகேட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசி. அதாவது நீங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாபில் இருந்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் அத்தாரிட்டிஸ் அப்ரூவிங் அத்தாரிட்டி வந்து வச்சுருப்பீங்க. அது வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே நம்ம கொடுத்துருப்போம். அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கோங்க. புதுசாக வந்து கேட்க முடியாது, ஏற்கனவே இருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டு. ஓகேவா? 11th வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டடி, நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ படித்தீங்களோ அந்ததோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டே 2 டைப்பில் கேட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் ஸ்டடியில் ஒன்று கேட்டிருக்காங்க. 12th என்ன கேட்டால் லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். வேறு எங்கே ஸ்கூலில் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி போய் நம்ம லாஸ்ட்டு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து இவங்களுக்கு தெரியும், எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்றத பற்றி, பேட் இஷ்யூஸ் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு லேட்டஸ்ட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அங்கே போய் இன்றைக்கி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 13th என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பயோடேட்டா ஃப்ரம் அன்னெக்ஸ்வர் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்னெக்ஸ்வர் அப்படின்னா என்னென்னா இணைப்புன்னு அர்த்தம். அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் பயோடேட்டா ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ, பயோடேட்டா ஃபார்மெட்டில் என்னென்ன இருக்குது
எழுதியிருக்கீங்களோ அதை வந்து டைப் பண்ணாலும் சரி, நம்ம ஹேண்ட் ஒர்க்காக எழுதினாலும் சரி எழுதி அந்த பயோடேட்டா ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம இதெல்லாம் இருக்குது, இவ்வளோதான் முடிச்சிருக்கோம், நம்மளோட அடையாளம் வந்து இவ்வளோது இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னா நம்ம ஆதார் கார்டு இந்த மாதிரியும் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு இணைச்சு ஒரு சர்டிஃபிகேட், என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது நம்மளுக்கு அப்படின்றத வச்சு இணைச்சு அனெக்சர் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த இதெல்லாம் வச்சு நம்ம அனெக்சர் சர்டிஃபிகேட் வந்து செகண்ட் 2 அனெக்சர்னா நான் சொல்லியிருக்கேன், இணைப்புன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம பயோடேட்டாக்கு ஒரு அனெக்சர், அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு அனெக்சர், இந்த மாதிரி இணைச்சு ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கேண்டிடேட் சைனு இதெல்லாம் போட்டு கரெக்டாக பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், எந்த டைமிங் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைமிங், ஆஃப்டர்நூன், ஃபார்நூன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டான டேட்டில் கரெக்டான டைமிங்க்கு முன்னாடியே போய் ஆஜராகி ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையும் 3 செட் எடுத்து வச்சுக்கணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தா அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து நம்ம சிவி லிஸ்ட்டுக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் போய் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத விட்டுருங்க. இந்த ஜாபுக்காக நம்ம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடச்ச ஜாப் இது. அதனால் நல்லா பர்ஃபெக்டாக எந்த மிஸ்டேக்கும் வராமல் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இதுக்கேற்ற மாதிரி நல்லா கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பக்காவாக ரெடி பண்ணிட்டு போங்க. தெளிவான சர்டிஃபிகேட்டாக இருங்க. பிரிண்டட் காப்பி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுக்கும்போது மைல்டு ஜெராக்ஸாக இல்லாமல், மைல்டு காப்பியாக இல்லாமல் நம்ம அப்ளிகேஷன் நம்பர், இந்த நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா, கரெக்டான இதில் டார்க்னஸில் கொடுத்துருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் மைல்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ காப்பி கொண்டு போனாலும் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுக்கிறவங்கள்ட்டே கரெக்டாக சொல்லுங்கள், இந்த மாதிரி மைல்டாக எடுக்காதீங்க, கொஞ்சம் டார்க்காக எடுங்க, எதுவும் மிஸ்டேக் இல்லாமல் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். எதுக்கு நம்ம கசட்டட் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கரெக்டாக சீல் இருக்கா, அவங்களோட சைன் இருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன சர்டிஃபிகேட் அந்த அத்தாரிட்டிஸ் கொடுத்தீங்களோ அது ஃபுல்லாக இருக்கணும். அது கரெக்டாக இருக்கணும். அப்போ கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டே அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியலை, நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வச்சுருப்போம், திரும்ப அதை வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அது இந்த ஜெராக்ஸ் காப்பி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் 2-3 ஒரு ஸ்கூலில் ஒன்று வாங்கிக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் ஒன்று வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அங்கே போய் இது இல்லை அப்படின்றத செப்பரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சைன் பண்ணுறது, பென்னு இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போன பேக்கையும் கரெக்டாக ஈரம் இல்லாதது, பென் கரைப்படியாமல் இருக்கிறது இதெல்லாம் பார்த்து கவனமாக எடுத்துகிட்டு போங்க. சிவி செல்கிற எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், நல்லா வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்கள் சிவி முடிச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் போனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்க பிளேசஸ்லாம் இருக்கும் இல்லையா, வேக்கன்ட் பிளேசஸ், அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு போங்க. அங்கே போய் சிவி போகிறவங்க கவுன்சிலிங் வரவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டத்தில் நம்ம சொல்ல போகிற ஒரு ப்ராசஸ் வந்து கவுன்சிலிங் தான். அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.